அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆளுநர் முடிவு சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டதே, மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் பரிந்துரை செய்தது சட்டவிரோதம், தமிழக அரசின் 10 மசோதாக்களும் சட்டமாகிவிட்டதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு, ஆளுநர் முடிவு எடுப்பதற்கு காலக்கெடு நிர்ணயம் அப்படிங்கிற செய்தி. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு உருவாக்கிய மசோதாவை ஆளுநர் எந்தவித இதுவும் பதிலும் கொடுக்காம கிடப்பில் போட்டிருந்ததுனால அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இந்த ஒரு வரலாற்று தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 மசோதாவோட பேர் கொடுத்துருக்காங்க. என்ன மசோதா அப்படின்னா, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிக்கும் மசோதா, துணை வேந்தர்களின் நியமன மசோதா, பல்வேறு பல்கலைக்கழகங்களின் திருத்த மசோதாக்கள் என மொத்தம் 12 மசோதாக்களை தமிழக அரசு ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பியது. இந்த மசோதாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆளுநர் சம்மந்தப்பட்டதுனால அவர் எந்தவித பதிலும் கூறாமல் இருந்த நிலைமையில் இப்போ உச்சநீதிமன்றம் மசோதா நிறைவேறியதாக தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் போது அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம இருந்தார் அப்படின்னா, அதை நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரியும் அதுக்கு தீர்வு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னும் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே ஒரு ஆர்டிகல் 200 அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசியல் சாசன பிரிவு 200. இது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த அரசு 2021 அமைச்சதிலிருந்தே இந்த ஆர்டிக்கலை வச்சு நிறைய இது நடந்துச்சு. இந்த மசோதாக்கள் ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்கிறதுனால இந்த ஆர்டிக்கலை பற்றி புரிதலுக்காக சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த வகையில் மீண்டும் இந்த பிரிவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரிவு 200 படி ஆளுநர் தனக்குரிய அதிகாரத்தை தாண்டி வேறு முடிவுகளை எடுக்க முடியாது. அப்போ அவரோட அதிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே நடக்க அவர் கடமைப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கென முழுமையான வீட்டோ அதிகாரமோ அல்லது தனிச்சையாக பாக்கெட் வீட்டோ அதிகாரமோ கிடையாது. இப்போ வீட்டோ அதிகாரம் கிடையாது அப்படின்னா அவர் 3 வழிகளில் பண்ணலாம். ஒன்று அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும், இல்லை அந்த மசோதாவை வித்ட்ரா பண்ணிடணும், இல்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடணும். இந்த 3 வழியில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். ஆனால் காரணம் இல்லாமல் அவர் கிடப்பில் போடக்கூடாது. அப்படி போட்டார்னா அதுதான் அந்த பாக்கெட் வீட்டோ கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் அமைச்சரவை ஆலோசனைப்படியே நடக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் நமக்கு எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு விஷயத்த கேள்வியை கேட்டு பிரிவு 200 அப்படிங்கிறத ஆப்ஷனில் வைப்பாங்க. ஸோ பிரிவு 200ங்கிறது முக்கியமானது. சமீபமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்ந்து சில இஷ்யூஸ் கேள்வியாகவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த வகையில் இந்த பிரிவு 200ஐயும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு டாப்பிக்குமே சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்குறதுனால இது மாதிரி கேள்விகளும் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க மறுப்பதாக வெறுமனே அறிவிக்க முடியாது. ஒரு மசோதா மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்பட்டால் அதை குடியரசுத் தலைவரின் முடிவுக்கு அனுப்பி வைக்க முடியாது. அதே நேரம் 2வது முறையாக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதா முன்னர் சமர்ப்பிக்க மசோதாவிலிருந்து வேறுபட்டால் மட்டுமே அதை விதிவிலக்காக கருதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சட்டப்பேரவையில் பார்லிமெண்ட்லேயே சில மசோதாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அனுப்புவாங்க, ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அந்த திருத்தங்களை மென்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புவாங்க. திருப்பி 2வது டைம் அனுப்பும்போது அவங்க அதில் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் அது முரண்பாடாக இருந்தால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். அதாவது முரண்பாடாக இருந்தால் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். மற்றபடி அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விதிகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலக்கெடுவும் நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிறுத்தி வைப்பதாக இருந்தால் ஆளுநர் அதிகபட்சமாக 3 மாதங்கள் அவற்றை திருப்பி அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மசோதா பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பும்போது அதுக்கும் 3 மாதம், அப்புறம் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதம். அவர் வெயிட் பண்ணி வைக்கிறாரு, நிறுத்தி வைக்கிறார், அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நிறுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 மாதத்துக்குள்ளே அவர் அதுக்கான பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுநரோட அதிகாரம் பற்றி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறதுனால
இது முக்கியத்துவமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், முதல்வர் தரப்பிலிருந்து இதை வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 2வது முறை சட்டப்பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். ஆமாம், இதுதான் அந்த விதி 200 சொல்லுது. முதல் டைம் அனுப்பும்போது ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தத்தை ஆளுநர் வந்து அந்த மசோதாவில் இது பண்ணுவாங்க. ஸோ அதை திருப்பி 2வது வாட்டி சட்டப்பேரவை வந்து அனுப்பும்போது அதை கண்டிப்பாக ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 200 வந்து சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி கருத்து முரண்பாடுகள் நிறைய மாநிலங்களில் இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாடு வந்து இதை எதிர்கொண்டு இதில் வெற்றி பெற்றதுனால மற்ற மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பை வச்சு மேற்கோள் காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்தி மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆளுநரோட அதிகாரம் ஆர்டிகல் 200 பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேராக பார்க்காம இதை இந்தியன் கான்ஸ்டியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இந்த 10 மார்க்குக்குள்ள நியூஸ் பேப்பரை சுருக்கிறாமல் விசாலமாக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்ல உள்ள டேட்டாவும் இதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்ல வருது. அடுத்ததாக பார்த்தோன்னா, அந்த அதே ஆளுநர் செய்தியில் கூடுதல் தகவல். ஏற்கனவே பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 356 என்ற ஆட்சி கலைப்புக்கான ஆயுதத்தை ஆளுநர் தங்களது இஷ்டம் போல பயன்படுத்த முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் தான் தெளிவுபடுத்தியது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆர்டிகல் 200 மென்ஷன் பண்ண நிலைமையில் ஏற்கனவே இந்த 356 சொல்லியிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப், இந்த ஹரியானா, இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிக முறை வந்து இந்த 356 பயன்படுத்தியிருப்பாங்க. அது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு இதை சொல்லியிருப்பாங்க, கருத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த 356 உங்கள் இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆர்டிகல் 200க்கான இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் கொடுத்துருங்க. அடுத்தது 5வது பேஜில் இந்த பொருளாதார வளர்ச்சி. இது ஏற்கனவே நேற்று பார்த்தது தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2019 மற்றும் அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதோட அந்த 2019 எக்ஸாமில் 3 ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 21க்கு அப்புறம் உள்ள தேர்வுகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸு, அப்புறம் அதை தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிறைய கேட்டிருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு சார்ந்து உற்று நோக்க வேண்டியது ரொம்பவே தேவையாக இருக்குது. இந்த வகையில் இந்த பொருளாதார வளர்ச்சி 9.69% என்பது முக்கியமான தகவலாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பட்ஜெட்டை ஒட்டி தமிழ்நாடு வந்து 2021 இப்போ வரைக்கும் 8% பொருளாதாரத்தை ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிது. இந்த வகையில் இந்த நிதியாண்டில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாடு வந்து 9.69% அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதாக இருக்குது. அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப படித்து வச்சுக்கிறது நல்லது. இதை பொறுத்தளவு 2 பாயிண்ட்டு. ஒன்று வந்து அதிக வளர்ச்சி, தற்போதைய நிதியாண்டில் அதிக வளர்ச்சிங்கிறது தமிழ்நாடு தான். ஸோ எவ்வளோ பார்த்தோன்னா 9.69%. அதே மாதிரி தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சியிலேயே இதுதான் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 கேள்வி அதை பிரிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, இதில் மெயினாக இந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு இது எதனால் அடைஞ்சது, முக்கிய திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, இருந்தாலும் சில ஸ்கீம்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதில் ஏதோ இருக்குது. அப்போ அது சார்ந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்லது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை. நம்மளுக்கு சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகு 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இது வளர்ச்சி நிர்வாகம் சார்ந்து இருக்கிறதுனால இது முக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. தொழில்துறை சார்ந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
விடியல் பயண திட்டம். ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தோம், இந்த விடியல் பயண திட்டத்தை பொறுத்தவரை 2019 டெல்லி கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து தொடக்கம் இது பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து பஞ்சாபும் தமிழ்நாடும் 2021 தொடங்கியிருப்பாங்க. அப்போது நம்ம ஒரு திட்டத்தை பொறுத்தளவில் அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இப்போலாம் அந்த டேட்டோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழில் இருக்கிறதுனால அந்த திட்டத்தோட நோக்கம் பொதுவாகவே உங்களுக்கு அந்த பேர்லேயே தெரிஞ்சிடும். சில பேர்கள் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போது நம்ம வந்து அந்த வருஷத்தையும் தேதியையும் கொஞ்சம் அழுத்தமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோன்னா கல்லூரி செல்லும் மாணவியருக்கு இப்போ இந்த திட்டங்களை பொறுத்தளவில் அவங்க நிறைய திட்டங்கள் ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்க இந்த பொருளாதார ரீதியாக இதை மென்ஷன் பண்ணும்போது இந்த திட்டங்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ முதல்ல விடியல் திட்டம் சொல்கிறாங்க, அடுத்து புதுமை பெண் திட்டம், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம், அப்புறம் இங்கே பாருங்கள் மெயினாக இதை வந்து அதை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, மக்களை தேடி மருத்துவத்துக்கு வந்து ஐநா அமைப்பு பாராட்டியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஐநா அமைப்பு பாராட்டிய தமிழ்நாடு அரசின் திட்டம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ மக்களை தேடி மருத்துவம், அதை தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி, அப்புறம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு வந்து அதோட தொகை பார்த்திங்கன்னா 3.50 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கூட கேட்கலாம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வந்து எவ்வளவு தொகை வந்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதில் சிலர் பார்க்குறவங்க கூட சிலர் பயனாளிகளாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட்டுற மாதிரி வச்சு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா. அப்போ நம்ம ஒரு திட்டத்தை மெயினாக பார்க்கும்போது என்னென்னா அந்த வருடங்களை தாண்டி அதில் உள்ள புள்ளி விவரம்னு பார்த்தோன்னா இந்த தொகை இவ்வளோ பயனாளிகள் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது கூடுதல் தகவலாக இருக்கும். அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 மணி நேரம். எப்படி மக்களை தேடி மருத்துவம் வந்து ஐநா பாராட்டியிருக்கோம், அதேமாதிரி இந்திய அரசு வந்து இந்த திட்டத்துக்கான தகவலை பெற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது, இதை வந்து இந்தியா மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது சார்ந்த தகவலை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு சுகாதாரத்துறை சமீபத்தில் தகவல் வெளியிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம், இது வந்து முதல்வரோட கனவு திட்டமாக இருக்குது. நான் முதல்வன் வந்து முதல்வரோட கனவு திட்டம் அடிக்கடி அவங்க ஸ்டேஜில் பேசும்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட முக்கியத்துவம் தெரியுது. ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், முதல்வரின் முகவரி ஆகிய திட்டங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து கோட் பண்ணியிருக்கிறதுனால இந்த திட்டங்கள் சார்ந்து கொஞ்சம் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ திட்டங்களை நல்லபடியாக படிச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 10 பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்ய வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றிருந்தவே மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெறாதுன்னு அந்த மாநிலத்தோட முதல்வர் வந்து பேசியிருக்காரு. இது ஒரு சர்ச்சையாக இருக்குது. இதை வந்து கோர்ட்டு வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இந்த வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையை முதல்வர் கேலி செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணும்போது அந்த இடம் காலியாகும். பொதுவாக இடங்கள் எப்போ காலியாகும்னா ஒருத்தர் வந்து இறக்கும் போதோ இல்லை அவர் வந்து ராஜினாமா பண்ணும்போதோ இல்லை தகுதி நீக்கம் செய்யப்படும் போதோ இந்த மாதிரி வந்து இடைத்தேர்தல் நடக்கும். இந்த வகையில் மாநிலத்தோட முதல்வரே இதுக்கு வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் இதுக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்குன்னு சொன்னாலே கோர்ட் வந்து இதை வன்மையை கண்டிச்சிருக்காங்க. இந்த வகையில் அந்த 10 எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சியான பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கட்சியை சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இணைந்தனர். அவங்க வந்து இந்த முதல்வர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர்னால இந்த 10 பேரும் எலெக்ஷன் நடக்காதனோடனே அப்படியே டக்குன்னு காங்கிரஸ் மாறிட்டாங்க. இந்த கட்சி தாவிய எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி பிஆர்எஸ் கட்சி தெலுங்கானா சட்டப்பேரவை தலைவரிடம் மனு அளிச்சிருக்காங்க. ஸோ கட்சி தாவல் நடவடிக்கை யார் எடுப்பா, அவங்க மீது நடவடிக்கை யார் எடுப்பானா சட்டப்பேரவை தலைவர் தான் எடுப்பார். ஸோ அவங்கள்ட்ட மனு கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த கட்சித்தாவல் நமக்கு நல்லாவே தெரியும், அட்டவணை 10ல் தான் வரும். 10வது அட்டவணை என்பது கட்சித்தாவல் தடை சட்டம் தொடர்பானது. 1985 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நடந்திருக்க இந்த தேர்தல் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறதையும் இந்த காங்கிரஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஆட்சியில் கொண்டு வந்தது அவங்க அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது எப்படின்னா இந்த கட்சித்தாவல் தடை
எத்தனாவது அட்டவணையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10வது அட்டவணை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நீதிமன்றம் ஒரு கருத்து மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி சார்பாக தேர்தலில் நின்று வெற்றி பெறும் மக்கள் பிரதிநிதியை வேறு கட்சிக்கு மாறுவதற்கு ஊக்கப்படுத்துவது போல சட்டமன்றத்திலேயே பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வாக்களிக்கும் மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்களிக்கும் மக்கள் சின்னங்களை பார்த்து வாக்களிப்பாங்க. சின்னங்கள் அந்த கட்சி சார்ந்து பாரம்பரியமாக அந்த கட்சியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த தொகுதி பிரதிநிதியை கன்சிடர் பண்ணாமல், அதாவது அவங்கள ஒரு பொருட்டாக எடுக்காமல் அந்த கட்சிக்காண்டி வாக்களிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு அடுத்த கட்சிக்கு போகிறது இந்த வாக்காளர்களுக்கு அளிக்கும் அநீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கட்சி தாவல் தடைன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதையே துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 10வது அட்டவணை கட்சி தாவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புவிசார் குறியீடு பற்றி கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடு என்றால் என்ன? கிருஷ்ணகிரி மாம்பழம், மதுரை மல்லி, மானாமதுரை மண்பாண்டம், தஞ்சாவூர் பொம்மை, திண்டுக்கல் போட்டு, ஊட்டி வரிக்கி, கொடைக்கானல் மலைப்பூண்டு போன்றவை எல்லாம் மிகவும் புகழ்பெற்றவை அல்லவா? இப்படி அந்தந்த ஊர்களில் பிரசித்தி பெற்று தனிச்சிறப்போடு இருக்கும் பொருள் அல்லது பொருட்களை பாதுகாப்பது பண்பாட்டு மரபை பேணி காப்பதுடன் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் ஊக்கமளிக்கிறது. இந்த புவிசார் குறியீடு இதன் மூலம் அந்த பொருளுக்கு உலக அளவில் அங்கீகாரத்தை பெற்று தருகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய பண்புகளையும் தனித்துவமான சிறப்பியல்புகளையும் பிரதிபலிக்கக்கூடிய கைவினைப் பொருட்கள், கைத்தறி தயாரிப்புகள், உற்பத்தி பொருட்கள், ஜவுளி தயாரிப்புகள், வேளாண் பொருட்கள் போன்றவற்றுக்கு வழங்கப்படும் அங்கீகாரமே இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் இருக்கிற லோகம் கூகுள் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று அந்த காம்பஸ் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை குறிக்கிறதுக்காகவும், அந்த ஜியாகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறதாகவும் இருக்குது. இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதை மெயினாக பார்த்தோம். இப்போ இந்த சமீபத்தில் கொடுக்கப்படுற ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தான், வியாபார நோக்கில் தான் கொடுக்குறாங்க. அந்த வகையில் அந்த பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறாங்க. இது நம்ம கேள்வியை கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு சமீபமாக முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 54 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு இந்தியாவிலே முன்மாதிரியாக இருந்தாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ் அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலேயே அதிக பொருட்களை வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க. இது மாதிரி சிறப்பியல்புகள் இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த புவிசார் குறியீடு சம்மந்தமாக நிறைய நம்மளுக்கு கேள்விகள் கேட்டப்பட்டு வருது. அப்போ அந்த புவிசார்னால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்ணில் பட்டுச்சு, உங்களுக்கு காமிச்சு. இதே மெயின்ஸில் எழுதும்போது இந்த மாதிரி லோகோஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கும் சில மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க இந்த அளவுக்கு இந்த செய்தியை உற்று நோக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் மெயின்ஸில் நம்ம படமாக கொடுக்கும்போது அதற்கும் ஒரு மார்க் இருக்குது. அடுத்ததாக ஜிகேல இன்னைக்கு என்னென்னா, இந்த மெஷர்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு அறிவியலில் அளவுகள் பற்றி இருக்கும். அது மெயினாக நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது இல்லை. ஆனால் இந்த சீருடை பணியில் சீருடை பணி தேர்வில் சில கேள்விகள் கேட்குறாங்க. சூரிய கதிர்வீச்சை அளவிட பிரீஹீலியோ மீட்டர் பயன்படுகிறது. உணவுப் பொருட்களின் வெப்ப ஆற்றலை அறிய கலோரி மீட்டர் பயன்படுகிறது. உப்பு கரைசலின் அடர்த்தி அறிய சலைனோமீட்டர். திரவங்களின் பாய்திறனை அறிய வெஞ்சுரி மீட்டர் ஆகியவை பயன்படும். அதே போல் காற்றின் வேகத்தை அளக்க ஃபோக்டஸ் ஸ்கேல். புவி அதிர்ச்சியின் செறிவை அளவிட மெர்காலி ஸ்கேல் பயன்படுகிறது. ஸோ எதை அளவிட என்னென்ன கருவி பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவீடுகள்லாம் அதிகமாக கேட்குறது இல்லை. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளில் இந்த அளவுகளில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதே நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி தான். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவுக்கு இனி ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அமைச்சரவையின் அறிவுரையின்படி நடந்து கொள்ள வேண்டும்.
சட்டப்பேரவை மசோதா நிறைவேற்றி அனுப்பும் போது அதற்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலம் தாழ்த்தக்கூடாது. 1 மாதத்துக்குள்ள ஒப்புதல் அளிக்க வேண்டும். காலம் தாழ்த்தாமல் 1 மாதத்துக்குள்ள ஒப்புதல் அளிக்க வேண்டியதான் கால நிர்ணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் உட்பட அமைச்சரவையின் அறிவுரையின்படியே நடந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு அனுப்ப வேண்டும். அது ஆமாம், இப்போ ஆளுநர் கையெழுத்து போடுற இடத்துல அவர் தான் போடணும், ஆனால் அதையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கோட் பண்ணியிருக்காங்க. கால நிர்ணயமும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஆளுநர் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, நீதிமன்ற தீர்ப்பு அனைத்து ஆளுநர்களுக்கும் பொருந்தும். ஆமாம், ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அதை மேற்கோள் காட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். விண்வெளி சம்மந்தமாக ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, ரஷ்யா ஒரு ராக்கெட் ஏவிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஒரு வீரர்களை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயூஸ் MS-27 அப்படிங்கிற ராக்கெட்டு. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ரஷ்யாவின் சோயூஸ் MS-27 விண்கலத்தின் நாசா வீரர்கள் பயணிச்சிருக்காங்க. இது எங்கே போகுது அப்படின்னா, அங்கே சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு கேள்வி வராது. சமீபத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் கிரகத்துக்கு எந்தெந்த நாடுலாம் என்னென்ன பேரில் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வெளிநாடுகளோட இந்த விண்வெளி சம்மந்தமான செய்திகளையும் உற்று நோக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், மக்களின் கனவை நிஜமாக்கியது முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்ரா திட்டம் கொண்டு வரப்பட்டு 10 வருஷம் ஆயிருக்கிற நிலைமையில் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த முத்ரா திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 ஏப்ரல் 8 தான் தொடங்கியிருக்காங்க. அதை முன்னிட்டு இது 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னு பாருங்கள், நாட்டின் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கிலும் தொழில் செய்ய விரும்புவோர், கடின உடல் உழைப்பை பணியாக கொண்ட நபர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பு மக்கள் தொழில் முனைவோராக மாற்றி அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசால் முத்ரா திட்டம் தொடங்கப்பட்டது. பிரதம மந்திரி முத்ரா திட்டத்தை பிரதமர் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் வரை பிணை இல்லாத கடனை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. இந்த முத்ரா திட்டத்தின் கீழே பிணை இல்லாத ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு அமௌண்ட்டாக இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதாவது முந்திலாம் டாக்குமெண்ட் அது இதுன்னு கேட்பாங்க. இந்த வகையில் பிணை இல்லாத கடனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்கள தொழில் முனைவோராக்குறது நோக்கமாக கொண்ட திட்டம். இதில் பாருங்கள், இதில் பயனாளிகள், முத்ரா திட்டத்தின் பயனாளிகள் பாதி பேர் பார்த்திங்கன்னா SC ST மற்றும் OBC சமூகங்களை சேர்ந்தவர்கள். 70% மேற்பட்ட பயனாளிகள் பெண்கள் என்பதும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பெண்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. முத்ரா திட்டம் பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. இந்த காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது இந்திய லெவலில் பார்க்குறோம். அதேமாதிரி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது உலக லெவலில் பார்க்கும்போது இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் 3வது இடத்திற்கு முன்னேறியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, 215 நாடுகளில் எடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சர்வதேச அளவிலான மின் உற்பத்தியில் 41% மின்சாரம், அணுசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த வகையில் நீர்மின் பார்த்தீங்கன்னா, நீர்மின் நிலையம் மூலம் 14%, அணுசக்தி மூலம் 9%, காற்றாலை மூலம் 8%, சூரிய மின் கட்டமைப்பு மூலம் 7%, இதர புதுப்பிக்க எரிசக்தி மூலம் 3% உற்பத்தி செய்யப்படுகிறது. மின்சாரத்தை பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் சீனா முதலிடத்தில் இருக்காங்க. இந்த சர்வதேச அளவிலான காற்று சூரிய மின் உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. அதாவது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தல அவங்க தான் முதல்ல இருக்காங்க. இந்த காற்று மற்றும் சூரிய மின்சக்தியில் உற்பத்தி பண்ணுறதுலேயும் சீனா தான் முதலிடம் இருக்காங்க.
ஒட்டுமொத்த உற்பத்தியில் 82% இந்த மின்சாரம் மற்றும் காற்றாலை சூரிய கட்டமைப்பு மூலமாக அவங்களோட இதை இது பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிற 18% நிலக்கரி மூலமாக உற்பத்தி செய்கிறாங்க. இதில் இந்தியாவோட தகவல் பாருங்கள். இந்தியா வந்து சூரிய மின் உற்பத்தியில் காற்றாலை மின் உற்பத்தியில் கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவிலான காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த உற்பத்தியில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தியில் 78% பார்த்திங்கன்னா நிலக்கரியை சார்ந்து தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 22% பார்த்திங்கன்னா இந்த சூரிய மின் கட்டமைப்புகள், அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ தான் வந்து அரசு வந்து நிறைய மானியங்கள் கொடுத்து அதை ஊக்குவிச்சுட்டு வராங்க. இந்த வகையில் 22% இருக்குது. வரும் காலங்களில் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் பாருங்கள், அணுமின் நிலையங்களும் பார்த்தோன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருக்குது. ஸோ இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒன்றை இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த அணுமின் நிலையங்களும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.